ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மாதிரி சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் அதில் அடிப்பட்டதுனால அந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் அனுப்பிச்ச கொரியரில் 2-3 கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கும் 2-3 டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் பஞ்சகவ்ய சாம்பிராணி டேமேஜ் ஆகிடுச்சு. சில பேருக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த தடவை நான் வாங்கின சைஸ் வந்து தப்பு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வாங்க போகும்போது 30 பீஸும் அடுக்கி வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிலாம் செக் பண்ணிவிட்டு வாங்க போயிருந்தேன். இந்த டைம் வந்து வத்திக்கான கவரும் இதுவும் கேட்கும்போது இந்த மாதிரி சாம்பிள் காட்டுறதே நாங்கள் விட்டுட்டோம். நீங்கள் வந்து பக்கத்து கடையெல்லாம் எல்லாருமே கம்பேர் பண்ணுறாங்கன்னு அவரோட தொழிலுக்காக அவர் ஏதோ பண்ணியிருக்கார் போல். அதனால நாங்கள் வந்து சாம்பிள் காட்டுறதே விட்டுட்டோன்ட்டாங்க. என்னோடய பார்வைக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் அந்த 30 பீஸ் போடுற பாக்ஸ்னே தோணுதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்க்கவும் காம்பேக்டாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்புறம் தான் எனக்கு டிஃப்ரென்ஸ், அதுவும் வந்து உடஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுதே. அதுக்கப்புறம் அதை வேஸ்ட்டாக தூக்கி போட முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ அனுப்புகிற கொரியருக்கெல்லாம் வந்து பேக்கிங்கை மூடிட்டு அது மேலே வந்து ஒயிட் செலோடின் டேப் வந்து ஒட்டியிருக்கு. ஸோ சூஸ் பண்ணும்போது கடைக்காரர் சொன்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் பேக்கிங்க்காக எந்த ஒரு மெட்டீரியல் வாங்கினாலும் அதில் ஒரு பீஸ் சாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ அவஸ்தைப்பட தேவையில்ல. அதை எடுத்துன்னு வந்தீங்கன்னா நாங்கள் அதே சைஸ் பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொன்னார். ஸோ நீங்களும் சிறு தொழில் செய்கிறீங்கன்னா பார்த்து ஃபஸ்ட் டைம் எப்படி வந்து பேக்கிங்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அது சப்போஸ் வந்து உங்களுக்கு பண்ண தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு வாங்குறீங்க பேக்கிங் மெட்டீரியல்னால் அதில் ஒரு பீஸ் வந்து சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருங்க. அண்ட் வந்து பார்சல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கும் இவ்வளோ லாஸ் இருக்குங்க. இது எல்லாமே வந்து அனுப்ப முடியாது, உடஞ்சிருக்கும், தூள் தூளாக இருக்கும். பட் அது வந்து வீட்டு யூஸ்க்காக நான் எடுத்து வச்சுட்டேன். நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி. இப்போ போதுன்ற அளவுக்கு நம்மக்கிட்ட பஞ்சகவ்ய சாம்பிராணி இருக்குது. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால நல்ல பலன்களை வந்து உங்கள் வீட்டுக்கு தரும். வாங்கிக்கோங்க.